வணக்கம் dear students. For neat question, when potassium permanganate solution is added to oxalic acid COOH solution, the decolorization is slow in the beginning but becomes instantaneous after some times. Instantaneous வேகமாக நடக்கிறது. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வேகமாக நடக்குது அப்படின்னா தானாகவே ப்ராடக்டில் ஒரு கேட்டலிஸ்ட் உருவாயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ரியாக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பிகினிங் பட் பிகம்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆஃப்டர் சம்டைம்ஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் CO2 இஸ் ஃபார்ம்ட் அஸ் எ ப்ராடக்ட். CO2வும் ப்ராடக்டாக தான் உருவாகும் இந்த ரியாக்ஷனில், ஆனால் அது கிடையாது. ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக், அதையும் சொல்ல முடியாது. Mn2 ப்ளஸ் ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். ஆமாம், இங்கே வந்து MnSO4 உருவாகும். அந்த MnSO4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆட்டோ கேட்டலிஸ்ட். த ப்ராடக்ட் ஃபார்ம்டு ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். அப்போ Mn2 ப்ளஸ் ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா MnO4 மைனஸ் கேட்டலிசிஸ் த ரியாக்ஷன். இல்லை, அப்போ Mn2 ப்ளஸ் ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். ஸோ த ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்லோ ஆகுது. ஏன் அப்படின்னா அதாவது MnO4 மைனஸ் எல்லாம் வந்து Mn2 ப்ளஸ்ஸாக மாற ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கும். ஒன்ஸு மாறிடுச்சு அப்படின்னா ரியாக்ஷன் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேகமாக இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2KMnO4 ப்ளஸ் 2H2SO4 ப்ளஸ் 5 ஆக்சாலிக் ஆசிட் டைஹைட்ரேட் .2H2O சொல்கிறோம். gives potassium sulfate plus 2 manganese sulfate plus 18H2O plus 10 CO2. ஸோ இதில் வந்து Mn2 ப்ளஸ் 2 உருவாகும் போது தான் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்கும். ஒன்ஸ் Mn2 ப்ளஸ் உருவாயிடுச்சு அப்படின்னா ரியாக்ஷன் என்ன ஆகும், ரொம்ப ஸ்பீடப் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம கொஸ்டின் என்னென்னா, when potassium permanganate solution is added to oxalic acid solution, the decolorization is slow in the beginning but becomes instantaneous after sometimes because third option Mn2 plus act as a catalyst. சரிங்களா?